இந்த மாஸ்டர் இவருடைய கால்ல வெயிட்டான அயன் பிளேட்டுகளை மாட்டி விட்டுட்டு ஒரு பள்ளத்துல உள்ள பலகை மேல ஜம்ப் பண்ண சொல்றாரு. அவரு ரொம்ப நேரமா ஜம்ப் பண்ணி டயர்டாகி போய் நிக்கிறாரு. இதனா பார்த்த அந்த மாஸ்டர் தண்ணியை தூக்கி அவரோட மூஞ்சியில ஊத்திடுறாரு. அதனால வேற வழி இல்லாம அந்த இடத்துலயே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே இவர் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தனால ஈவினிங் ஆனதும் இவரால சரியாவே நடக்க முடியல. இவர் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்புக்கு வந்தாலும் இவரு வேணான்னு சொல்லிடுறாரு. மறுநாள் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜம்ப் பண்ணாம இருந்தா தானே நம்ம மாஸ்டர் கண்டுபிடிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கல் எடுத்து அந்த பலகை மேல தட்டிட்டு இருக்காரு. இவர் இப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு மாஸ்டரை ஏமாத்தலான்னு பாக்குறாரு. ஆனா இவர் கீழே உட்கார்ந்தா பெட்டெக்ஸ்ல ஒரு கம்பி மாதிரி வந்து குத்துது. அதனால இவரால கீழே உட்காரவே முடியல. இப்படியே ஒரு மாசமா அந்த அயன் பிளேட்டுகளை போட்டு ஜம்ப் பண்ணி அந்த அயன் பிளேட்டுகளோடயே பேக் பிளிப்னா அடிக்கிறாரு. ஆனா மாஸ்டர் இவரை இதோட விடாம இவரோட கால்ல இன்னும் நிறைய அயன் பிளேட்டுகளை இன்கிரீஸ் பண்ணிடுறாரு. அதனால இவரால கொஞ்சம் கூட நடக்க கூட முடியல. இருந்தாலும் அதை கிவ் அப் பண்ணாம கண்டினியூவா இவர் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போற போக்குல பார்த்தா இவர் மத்தவங்கள்ட்ட பேசிட்டு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படிதான் ஒரு நாள் இவர் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பலகை ஒடிஞ்சு அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துடுறாரு. இதனா பார்த்த மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, உன் கால்ல உள்ள அயன் பிளேட்டுகளை கலட்டி அதுக்கப்புறம் நீ ஜம்ப் பண்ணி பாருன்னு சொல்றாரு. இதனா கேட்ட இவரும் அயன் பிளேட்டுகளை கலட்டி ஜம்ப் பண்றாரு. ஒரே ஜம்ப்லயே அந்த பள்ளத்தை விட்டு மேல வந்துடுறாரு. இதனா பார்த்த இவருக்கே ஆச்சரியமா போயிருது. அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் நமக்கு ஏன் இந்த ட்ரைனிங் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிறாரு.